வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இரட்டை வேடம் போடுகின்றன என அதிமுக அமைப்பு செயலாளர் சின்னதுரை தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காவிரி, முல்லை, பெரியார் விவகாரத்திலும் திமுக இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டு மக்கள் இந்த திமுக ஆட்சியை இப்போ வீட்டுக்கு அனுப்புவோம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் எப்போ முதலமைச்சர் ஆவாங்கன்னு ஏங்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் பொறுத்த மட்டும் திமுக இரட்டை வேடம் போடுது, அதனால் கூட்டணி கட்சிகள் இரட்டை வேடம் போடுறாங்க. 2 தினங்களுக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறாங்க திமுக. எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு, சிறப்பு திருத்த வேண்டாம். எதுக்கு வேண்டாங்க? அங்கே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டுட்டு இவங்க பின்னாலோடி அவங்களுடைய மாவட்டத்தில் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் பின்னாலோடி போய் நீங்கள் ஏன்னா இந்த அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துவ பணியாளர்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசின் கண்டோடு இல்லை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் உட்காந்து மொத்தமாக ஃபார்ம் தாங்க, நீங்கள் எங்களுடைய மாவட்ட செயலர் சுதர்சனம் கொண்டு கிழக்கு மாவட்டத்தில் அண்ணன் தலைவாசம் மாவட்டத்தில் எல்லா மாவட்ட செயலர் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா மாவட்ட ஆட்சியில் தஞ்சித்து திமுக இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. பிஎல்ஓஸை மிரட்டி அந்த ஃபார்மை வாங்கி இவங்க கொடுத்த மாதிரி பண்ணுறாங்க. அவருடைய பையன் துணை முதலமைச்சர் இங்கே பாரதிய ஜனதா எதுக்கும், மத்திய சர்க்கார் எதுக்குங்க, அங்கே போய் பிரதமரை காலை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் திமுக இரட்டை வேடம்.